வெல்கம் பேக். நம்ம வந்துட்டோம்னு சொல்லு. எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோம்னு சொல்லு. அப்படின்னு வேற ஏதாவது செக்டார்ல நம்ம பேசிக்கலாம். ட்ரேடிங்ல எப்படின்னா, நம்ம வர முடியலன்னு சொல்லு. நம்ம எப்படி திருப்பி திருப்பி ஃபாலோ ஆகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி திருப்பி வர முடியலன்னு சொல்லு. இது எத்தனை பேரோட மைண்ட் வாய்ஸா இருக்கு? கிரிப்டோட மார்க்கெட் கண்டிஷன் அப்படிதான் இருக்குல்ல. ஆக்சுவலி எதுங்க ட்ரேடிங்? ட்ரேடிங்னா என்ன? மார்க்கெட் இருக்கு. ஓகே. ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ வந்து இதை வந்து சப்போர்ட் லைனாக ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு. ஸோ தட் சப்போர்ட் ஃபிளிப்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. ட்ரெண்ட் லைன் என்ன? வீக்லி கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. என்ன டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் வரையலாமா? இப்படி ஒன்று வரையலாம். இப்படி ஒன்று வரையலாமா? அதுக்கப்புறம் 4 ஹவர் போகும். 4 ஹவரில் என்ன பண்ணுறோம்? 4 ஹவரில் இப்படி ஒரு ட்ரெண்ட் வரையலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? 4 ஹவரில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒய் இங்கே ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி திருப்பி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இதை வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் என்ன? நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்தால் ஒரு பம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன? மோர் கான்ஃபிடன்சஸ் எடுப்போமா? மோர் கான்ஃபிடன்சஸ் லைக் இண்டிகேட்டர்ஸ். இது வால்யூமு, இது வந்து ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி. ஓகேங்களா? 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ஸில் என்ன நமக்கு எதாவது டைவர்ஜன்ஸ் கிடைக்கிறான்னு பார்க்குறோம். எதுவும் இல்லை. ஸோ தட் 15 மினிட்ஸில் போகிறோம். 15 மினிட்ஸில் போயிட்டு பார்க்குறோம் எதாவது டைவர்ஜன்சஸ் இருக்கான்னு. ஆக்சுவலி இங்கே ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கேண்டில்ஸ் மேக்கிங் லோ, ஆர்எஸ்ஐ மேக்கிங் ஹை. ஓகேவா? ஸோ தட் இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? எங்கே எக்ஸாக்டாக மார்க்கெட் செல் ஆகும்? எங்கே மார்க்கெட்டுக்கு ப்ரெஷர் இருக்குது? ஓகே, நம்ம நிறைய திங்ஸ் ஆட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் எஸ்எம்சி கான்செப்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எஸ்எம்சி கான்செப்ட் பார்க்குறவங்களாலேயோ இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் ஓகே பிளைண்டாக அந்த லைனை வரைஞ்சிட்டு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிலில் எவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த கேண்டிலில் எவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்கு? என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆ, இருங்க பார்ப்போம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டு பழக்க போகிறோம். ஒரு லைனை வரைஞ்சிட்டு ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சிட்டு இட் வில் ஒர்க்ஸ். இதை வச்சு ப்ராஃபிட் ஆக முடியுமா? ஆக முடியும். பட் இதுவே ஒரு பிளைண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஒரு பிளைண்ட் திங்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நமக்கு தெரியாத இங்கே எவ்வளோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு, இங்கே எவ்வளோ வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. பிளைண்ட் திங் தான். ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், யூஸ்வலாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். இப்போ 4 ஹவர் எடுத்துக்கிறேன். 4 ஹவர் எடுத்துகிட்டு நமக்கு வேறு ஏதாவது கான்ஃபிடென்சஸ் மீட் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகே, ஆர்எஸ்ஐ 4 ஹவர்ஸில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸில் இந்த இண்டிகேட்டர்ஸில் எந்த டைவர்ஜன்ஸஸும் இல்லை. ஸோ தட் 4 ஹவர்ஸ் போகிறோம். 4 ஹவர்ஸில் இஎம்ஐ கிராஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஷார்ட் செல் காட்டுது. ஓகேங்களா? ஷார்ட் பண்ணுங்கன்னு காட்டுது. ஓகேங்களா? ஓகே தென் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு ஓகே தென் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ தட் என்ன பண்ணலாம்? ஷார்ட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் கேம்பிளிங் வித் சம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். மோமனே என்னடா சொல்கிற? ஒன்றும் புரியலடா. இப்படி தானடா இவ்வளோ நாள் இப்போ யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இவ்வளோ நாள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். ஒரு கோடை வரைஞ்சிட்டு ஒரு ரோடை வரைஞ்சிட்டு ட்ரேட் பண்ணுவானுங்க. என்னடா சொல்கிற மோனே அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க, ஆக்சுவலி ட்ரேடிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட ட்விட்டர் சேனல். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்குவேன். இதை பற்றி நான் ஒரு த்ரெட் போட்டிருக்கேன். November 20, 2025. என்ன போட்டிருக்கேன்? ஆர் யூ ஃபேசிங் லாஸ் ஆல் டைம், ப்ளோயிங் அக்கௌண்ட்ஸ், ரிவெஞ்ச் ட்ரேடிங், என்டரிங் லேட். இதுதான் நம்ம மோஸ்ட்லி நிறைய பீப்புளுக்கு நடக்கிறது இல்லை, நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு நடக்கிறது. ஓகேங்களா?
உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன் லாஸ் இந்த ட்ரேடிங் செக்டார். ஏன் பார்ப்போமா? ஒய் மோஸ்ட் retail traders loss and how real trading actually works. Most retail traders thinks, bro, I saw green candle, time to long, or RSI oversold, reversal coming. But market don't move because RSI hit 30. They moving because big money decides to move them. ஓகேங்களா? இப்போ இதிலே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த த்ரெட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பீப்புள் என்ன, நான் க்ரீன் கேண்டில் பார்த்தேன், டைம் டு லாங், RSI வந்து ஓவர் சோல்டில் இருக்குது, ஓகே ரிவர்சல் வரப்போகுது. பட் ஆக்சுவல் பிக் மணி இருக்குல்ல, அதை வச்சு டிசைட் ஆகாது. ஓகேங்களா? ஸ்மார்ட் மணி, மார்க்கெட் மேக்கர்ஸ் இதை வச்சு டிசைட் பண்ணுறது இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க இந்த த்ரெட்டு. கேண்டில்ஸ் ஆர் த சர்ஃபேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் RSI இஸ் எ லேகிங் ஆசிலேட்டர். அதாவது அது முடிஞ்சதை தான் சொல்லும். ஓகேங்களா? வரப்போகிறத ஒரு லேகிங்லே தான் இருக்கும், அதுக்கே தெரியாது. ஓகேங்களா? MACD இஸ் எ டிலைடு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இண்டிகேட்டர்ஸை பார்த்துட்டு ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோசியம் பார்க்குறான், அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கும், இல்லை இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். பட் ஸ்மார்ட் மணி தே டோன்ட் கேர் அபவுட் RSI, தே கேர் அபவுட் லிக்யூடிட்டி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. லிக்யூடிட்டி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ, லிக்யூடிட்டி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்சிமம் பீப்புளுக்கு இது என்னன்னே தெரியாது. ஓ, இதுதான் இப்படிதான் ட்ரேட் பண்ணணுமாங்கிறதே தெரியாது. இதுதான் நம்ம ட்ரேடிங் லாஸுக்கு பிஹைண்ட் உள்ள சீக்ரெட். ஓகேங்களா? த ரியல் ட்ரேட் டசன்ட் ஹேப்பன் ஆன் ட்ரேடிங் வியூ சார்ட். ட்ரேடிங் வியூ சார்ட்ல இருக்காது. ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன். இட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த கேண்டில்ஸ். இட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த கேண்டில்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் எக்ஸோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுதான் எக்ஸோ சார்ட்ஸ். ஓகேங்களா? என்னடா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையா அப்படின்னீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் இதை பற்றி பார்ப்போம். இதில் இப்போ 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? லோடிங் ஸோ தட் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஆர்டர் ஃப்ளோ. வாட் இஸ் ஆர்டர் ஃப்ளோ? ஒரு கேண்டிலுக்கு பின்னாடி எவ்வளோ வால்யூம் இருக்கு, என்ன டெல்டா இருக்கு. ஓகேங்களா? இது பெரிய சாப்டர் இது. ஓகேங்களா? இது வந்து மிகப்பெரிய சாப்டரு. ஓகே, தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடிங் சார்ட் எடுத்துட்டோம். 5 minutes போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கேண்டில் ஃபார்ம் ஆகுதா? இதே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. இதே கேண்டில் தான், இதே பேட்டர்ன் தான். பட் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிலுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு கேண்டிலில் வால்யூம் பாருங்க, 75 million, 76 million இன் வால்யூம். ஓகேங்களா? ஸோ தட் நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, பார்க்குறோம். 790K, 800, 1.4 million. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்டு ஆர்டர் ஃப்ளோ. அதில் என்ன டெல்டா இருக்குது, ஓகேங்களா, அதோட CVD லெவல் என்ன, இதில் தான் ஆக்சுவல் ட்ரேடிங்கே ஹேப்பனிங். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ யோசிச்சு பாருங்க, உட்காந்துக்கிட்டு ஒரு லைனை வரைஞ்சிக்கிட்டு ஒரு கட்டத்தை போட்டுக்கிட்டு இதில் வந்தால் மேலே போயிடும். ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில்ஸ்குள்ள அவ்வளோ வால்யூம்ஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா? அவ்வளோ வால்யூம்ஸ் ட்ரேடிங். அதுக்கப்புறம் அதில் உள்ள டெல்டா, அதில் உள்ள CVD குமுலேட்டிவ் வால்யூ டெல்டா. அதுக்கப்புறம் த மேஜர் திங், ஒன் ஆஃப் த மேஜர் திங் இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இதை பற்றி எல்லாமே நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் அப்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தது ஒரு நாள்னு பாருங்கள். ஸ்பாட்டோட குமுலேட்டிவ் வால்யூம் டேட்டா, அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா, அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபண்டிங் ரேட்ஸு, லிக்விடேஷன் ஹீட் மேப்ஸு, பைஷெல் ப்ரெஷரு, வேல் அப்சார்ப்ஷன், மார்க்கெட் மேக்கர் மேனிப்புலேஷன் ஜோன்ஸ். திஸ் இஸ் த ஆக்சுவல் ரியல் மார்க்கெட். இதில் உள்ளது யாருக்காவது ஏதாவது தெரியுமா? மேபி சம் பீப்புள்ஸ்க்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபண்டிங் ரேட்டு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஏதோ எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நான் மீன் பண்ணல. பட் இவ்வளோ லேக் ஆஃப் நாலேஜ் நம்மள்ட்ட இருக்குது.
ஓகேங்களா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஒரு கோடு, ஒரு ரோடு, ஒரு கட்டம், ஒரு புட்டம், அதில் எடுத்தா ட்ரேடு, அதில் எடுத்தா லாஸு. ஓகேங்களா, திஸ் இஸ் கால்டு ரியல் ட்ரேடிங். ஓகேங்களா, திஸ் இஸ் கால்டு ரியல் ட்ரேடிங். நம்மளோட அந்த ட்வீட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இந்த ட்வீட்டோட லிங்க் வேணால் கீழே வீடியோ கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நம்மளோட ட்விட்டர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் டேம் ஷுவர் நம்ம யூடியூப் சேனல் மாதிரி மேபி சம் சேனல்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ. பட் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட இப்படி ஒரு கோடு வரைங்க, இப்படி ஒரு கட்டம் போடுங்க, இஎம்ஐ போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. இஸ் திஸ் ட்ரேடிங்? நான் வந்து யாரையுமே ஏளனமாவோ இல்லை மட்டம் தட்டியோ பேசணுங்கிறதுக்காண்டி பேசலை. நமக்கே தெரியாது, ஓ இதுதான், இதெல்லாம் பார்க்கணுமா, ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிறது. ஓகேங்களா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் எடுங்க, எல்லாமே அக்யூரசி வந்து அந்த அளவுக்குலாம் இல்லவே இல்லை. எந்த இண்டிகேட்டருமே இண்டிகேஷன், அதாவது நமக்கு முன்னாடி தானே இண்டிகேட் பண்ணணும். பட் இதில் உள்ள எல்லா இண்டிகேட்டர்ஸுமே என்ன பண்ணணும்னா முடிஞ்சதை தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அதை வச்சு அசம்ஷன் பண்ணலாம். ஓகேப்பா, நீ இவ்வளோ சொல்கிறீங்க, இதை மட்டும்தான் வச்சு தான் ட்ரேடிங் எடுத்தால் எஸ், நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் யூ கான் பி எ ப்ரோ ட்ரேடர். யூ கேனாட் இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க் மாடல். இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இவ்வளோ எஸ்எல் இருக்குங்களா, இதில் நிறைய கான்ஃப்ளூயன்சஸ், நம்மளோட லெவல்ஸ் இருக்குது, வீக்லி லெவல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நேக்டு பிஓசிஸ், நேக்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டூலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபிக்ஸ்டு வால்யூம் ப்ரொஃபைலை, இதில் இருந்து தான் நம்ம வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ எல்லாமே எடுக்கணும், எல்லாமே எடுக்க போகிறோம். இப்போ இந்த கரண்ட் ஏரியாக்குள்ள வால்யூம் ஏரியா ஹை இஸ் திஸ். ஓகேங்களா, ஸோ தட் இதை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுதான் வால்யூம் ஏரியா லோ. ஓகேங்களா, சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இந்த வால்யூம் ஏரியா ஹைனா என்ன, வால்யூம் ஏரியா ஹை இஸ் நத்திங் பட் இதுதான் இந்த ஏரியாக்குள்ள ஒரு பவுண்ட்ரி, ஒரு அப்பர் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இங்கே தான் 70% ஆஃப் த இந்த அப்பர் பவுண்ட்ரிக்குள்ள தான் அந்த 70% ஆஃப் த வால்யூம் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா காய்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாராலையும், அதாவது இந்த மணி மேக்கர் ஸ்மார்ட் மணியால் ப்ரைஸஸை வேணால் மேனிப்புலேட் பண்ண முடியும், பட் தே காண்ட் மேனிப்புலேட் வால்யூம். புரியுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் பெரிய டெப்த்தான மீனிங்கே இருக்குது. புரியுதுங்களா? அது எல்லாமே அப்கமிங் டேஸில் பார்க்க போகிறோம். ஸோ தட் இது வால்யூம் ஏரியா ஹை, இது வால்யூம் ஏரியா லோ. ஓகேங்களா, VAL, வால்யூம் ஏரியா லோ, வால்யூம் ஏரியா ஹை. ஓகேங்களா, திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான், ஓகேங்களா தெரியுதான்னு தெரியல, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இந்த ஏரியாக்குள்ள, இந்த நான் மார்க் பண்ணியிருக்க ஏரியாக்குள்ள ஹையஸ்டான வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஓகேங்களா, சும்மா பிடிச்சிக்கிட்டு கேண்டில் பிடிச்சிக்கிட்டு ஆர்டர் பிளாக்கை பிடிச்சிக்கிட்டு ஆர்டர் பிளாக் யா இஸ் தேர், பட் ஆக்சுவல் திங் இதில் தான் இருக்குது. இங்கே தான் வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். பாருங்க, எக்ஸாக்டா இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வால்யூம் ஏரியா லோ, வால்யூம் ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த மாதிரி நிறைய திங்ஸ், பண்டல் ஆஃப் திங்ஸ், மெயின் திங்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா சார்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இதில் ஷோ ஆகிறது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பைனான்ஸ் BTC USDT. இப்போ இது எதோட டேட்டாவை காட்டுதுன்னா, பைனான்ஸில் ட்ரேட் ஆகிற பிட்காயினோட ஃபியூச்சர்ஸோட மார்க்கெட் ஆர்எஸ். ஓகேங்களா, இப்போ இந்த கேண்டிலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 மில்லியன் வால்யூம் இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் பை அண்ட் செல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதில் வந்து இப்போ டெல்டானா என்ன, இப்போ பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ தட் பைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் அதாவது பைஸையும் செல்ஸையும் கம்பேர் பண்ணி அதில் பைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் -3.4 டெல்டான்னு காட்டுது. இது பைஸையும் செல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தட் இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் நம்ம தேவை. ஓகேங்களா,
வி கோயிங் டு ஷேர் அபவுட் த ஆல் திங்ஸ் விச் இஸ் நீடட் டு ட்ரேட். ஓகேங்களா? இதை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஆரம்பிச்சு பெய்டு வெர்ஷனில் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்மள்ட்டையும் பெய்டு வெர்ஷன் இருக்கு. பட் இப்போ சொல்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பனாக யூடியூப்ல சொல்கிறோம். ஓப்பனாகவே யூடியூப்ல சொல்கிறோம். ஓகேங்களா? that's it guys. புரியுதுங்களா? சரி, அப்புறம் நான் இனிமேல் வந்து வீடியோவில் மிடில்லையோ அட் த எண்ட்லேயோ எனக்கு ஞாபகம் வரும்போது ஒரு சின்ன குட்டி கதை பேசலான்னு இருக்கிறேன். ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்லேயே மறக்க முடியாத வழி எந்த வழி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் வந்து 10ஆவதுல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பயங்கரமாக லவ் பண்ண, காதல் தோல்வி அப்படி இப்படிம்பீங்க. நண்பர்களே, குட்டையில் அடி வாங்கியிருக்கீங்களா? எஸ். டெஸ்டிகிள்ஸில் அடி வாங்கியிருக்கீங்களா? அதில் உள்ள வலி எப்படி இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டில் என்னால் அதை மறக்கவே முடியல. நீங்களும் அந்த அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கிரிப்டோவில் இருக்கிறனால அதை அடிக்கிற அடியில் எல்லா வரைக்கும் மறந்து போச்சு. இப்போ ரிலேட் ஆகுதுங்களா? ஓகே கைஸ், எஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேங்களா? சிரிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ தட் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு புரியுதா புரியலான்னு தெரில, நம்ம எவ்வளோ வேல்யூபிளான திங்ஸை வந்து ஷேர் பண்ணுறோன்னு. ஸோ தட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுச்சுன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஹைப் கொடுத்து விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ.